ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கீரை கடையல் பார்க்க போகிறோங்க. அதுவும் இது சாதாரணது இல்லைங்க, ஸ்பெஷலான ஒரு கீரை கடையல். அதாவது பீட்ரூட் கீரைங்க. இது கிழங்கு நம்ம எல்லோரும் சாப்பிடுவோம், பீட்ரூட் கிழங்கு எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனால் அந்த பீட்ரூட் கீரை வந்து என்னென்னா விவசாய நிலங்கள் இருக்க இடத்துல கிடைக்கும். இந்த கீரை கிடச்சதுன்னா கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் நான் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சிடுறோம். ஊற வைக்கிறதில்ல, கொஞ்சம் அலசுகிறோம். அது எதுக்காக அப்படின்னா, அதில் இருக்க மண்ணெல்லாம் போகிறதுக்காக போட்டுட்டு ஒரு 2-3 தடவை அலசி எடுத்துடணும். இதில் முக்கியமானது என்னென்னா, அந்த கீரையில் இருக்க நரம்பு எடுத்துடணும். அந்த நடுவில் இருக்க நரம்பு, சிவப்பு கலர் நரம்பு எடுத்துடுறோம். அது எதுக்காக அப்படின்னா, அந்த கீரை வேகும்போது அதோட கலர் வந்து சிவப்பு கலரில் மாறிடும். அதுக்காக தான் அந்த நரம்பை நம்ம எடுத்துடுறோம். அடுத்து அடுப்பை வச்சு ஒரு பேனில் தண்ணி ஊற்றி கொதிக்கும்போது பாசிப்பருப்பை கழுவி போட்டுடுறோம். அது கூட நமக்கு தேவையான அளவுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் வேகும்போதே போடணும். பச்சை மிளகாய் எனக்கு 3 தாங்க போதும் காரத்துக்கு. நல்லா உடச்சி உள்ளே போட்டுறோம். அதுக்கு அடுத்தது நமக்கு புளிப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றாப்புல தக்காளி போடுறோம். போட்டு நல்லா கொதிக்கணுங்க. இந்த பருப்பு வந்து பாதி வேகணும். நல்லா பாதி ஸ்டேஜ் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கீரையை போடணும். இந்த கீரை வந்து நடுவில் இருக்க அந்த நரம்பெல்லாம் நான் எடுத்துட்டேன். அதை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்ச கீரையை தான் நம்ம இப்போ உள்ளே போடுறோம். போட்டு இந்த கீரையும் அந்த பருப்பு பாதி வெந்துருச்சா, இந்த டயத்தில் நம்ம கீரை போடும்போது கீரையும் சேர்ந்து வேகிறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம கீரை வந்து ஏன் லாஸ்ட்டாக சேர்க்குறோன்னா, கீரை வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த பீட்ரூட் கீரை. அதனால தான் நம்ம இதற்கு லாஸ்ட்டாக சேர்க்குறோம். போட்டு நல்லா கொதிக்க வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தாளிப்புக்கு ரெடி பண்ணிடணும். பீட்ரூட் கிழங்கு நமக்கு உடம்புக்கு எவ்வளவு சத்தோ அது போல தாங்க இந்த கீரையும். அதை விட அதிகமான சத்தே இருக்குது இந்த கீரையில். இந்த மாதிரி ஒரு கீரை கிடச்சதுன்னா, இது கன்சீவாக இருக்கவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த கீரை கிடச்சதுன்னா பயன்படுத்திக்கோங்க. இதை நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுறோம். அந்த கீரை வெந்ததுக்கப்புறம் அதை தனியாக கடைஞ்சிடணும். கடைஞ்சிட்டு ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து கடைஞ்ச அந்த கீரையோடு போட்டு ரெடி பண்ணிடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் கீரை ரெடி.